வணக்கம். நாம தினமும் காலையில பாக்குற இந்த ராசி பலன் எப்படி ரெடி பண்றாங்கன்னு என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா? வாங்க, இன்னைக்கு நாம அந்த சீக்ரெட்டை தெரிஞ்சுக்க போறோம். ஏப்ரல் 23, 2026க்கான ஒரு உண்மையான ராசி பலனை எடுத்து அதுக்கு பின்னாடி இருக்கிற முழு ப்ராசஸையும் நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பா பார்க்க போறோம். கிரகங்கள் எங்கேயோ இருக்கு. ஆனா இன்னைக்கு உங்களுக்கு லாபம் வரும், பேச்சுல கவனம் தேவைன்னு எப்படி இவ்ளோ சரியா சொல்றாங்க? இந்த ஒரு கேள்விக்கு பதில கண்டுபிடிக்கிறது தான் நம்மளோட நோக்கம். வாங்க இந்த பயணத்தை ஆரம்பிக்கலாம். பாருங்க, இது ஏதோ பொதுவான அட்வைஸ் மாதிரி இல்ல. ரொம்பவும் குறிப்பா மேஷ ராசிக்கு அந்த ஒரு நாளுக்கு சொல்லப்பட்ட மிக துல்லியமான ஒரு ஆலோசனை. இந்த மாதிரி ஒரு கணிப்பு எப்படி உருவாகுதுன்னு தெரிஞ்சுக்க நாம அதோட மூலப்பொருட்கள்ல இருந்து ஆரம்பிக்கணும். ஒரு ராசி பலனை உருவாக்குறதுல முதல் படி அந்த நாளோட பொதுவான ஜோதிட தன்மைகளை ஒன்னா சேர்க்கறது தான். இத அன்னைக்கு நாளுக்கான ஒரு ஸ்பெக் ஷீட்னு சொல்லலாம். அதாவது இது பஞ்சாங்கம், இது எல்லா ராசிக்காரங்களுக்கும் பொதுவானது. இந்த டேபிள பாருங்க. அன்னைக்கு புனர்பூசம் நட்சத்திரம், நல்ல நேரம் எப்போ, ராகுகாலம் எப்போன்னு எல்லா விவரமும் இருக்கு. இதெல்லாம் அந்த நாளோட பொதுவான குணத்தை தீர்மானிக்குது. ஆனா இதுல ரொம்ப முக்கியமான ஒன்னு இருக்கு. அதுதான் சந்திராஷ்டமம். இந்த நாள்ல விருச்சிகம் மற்றும் தனுசு ராசிக்காரங்க கவனமா இருக்கணும்னு இது ஒரு சிக்னல் கொடுக்குது. இதுதான் பேஸ்மெண்ட். அடுத்து நாம பார்க்க வேண்டியது கிரகங்களோட நிலவரம். அன்னைக்கு எந்தெந்த கிரகம் எந்த ராசியில இருக்குன்னு பார்க்கணும். இத சிம்பிளா காஸ்மிக் வெதர் ரிப்போர்ட்னு சொல்லலாம். இந்த கிரகங்களோட நிலைதான் ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு விதமான பலனை கொடுக்கும். இங்க பாருங்க, அன்னைக்கு சூரியன் மேஷத்திலயும் குருவும் சந்திரனும் மிதுனத்திலயும் இருக்காங்க. இதே மாதிரி மத்த கிரகங்களும் அதோட வீடுகள்ல இருக்கு. இது எல்லாம் சேர்ந்துதான் அன்னைக்கு நாளோட ஒட்டுமொத்த ஜோதிட சூழலியே உருவாக்குது. சரி, இப்போதான் ஒரு முக்கியமான ட்விஸ்ட் வருது. அன்னைக்கு மதியம் கரெக்டா 3:14 மணிக்கு சந்திரன் மிதுன ராசியிலிருந்து கடக ராசிக்கு பெயர்ச்சி ஆகிறார். இந்த சின்ன ஒரு மூவ்மெண்ட் சில ராசிகளோட பலன்களை மதியத்துக்கு மேல தலைகீழா மாத்திடும். இது ஒரு டேர்னிங் பாயிண்ட். ஓகே, இதுவரைக்கும் நம்ம பார்த்த இந்த பொதுவான டேட்டாவை வச்சு எப்படி ஒவ்வொரு ராசிக்கும் தனிப்பட்ட ஆலோசனைகள் தராங்கன்னு இப்ப பார்க்கலாம். இங்கதான் அந்த காஸ்மிக் வெதர் ரிப்போர்ட் நமக்கான தனிப்பட்ட பலனா மாறுது. இந்த பஞ்சாங்கம், கிரக நிலைகள் இதெல்லாம் எப்படி நிலத்துல முதலீடு பண்ணுங்க அல்லது பேச்சுல கவனம் தேவைங்கிற மாதிரி ஒரு பிராக்டிக்கல் அட்வைஸா மாறுது. வாங்க இத ஒரு சின்ன ஒப்பீடு மூலமா புரிஞ்சுக்கலாம். இந்த வித்தியாசத்தை கவனிச்சீங்களா? மேஷ ராசிக்கு சொத்துல முதலீடு செய்ய அருமையான நாள்னு சொல்லப்படுது. ஆனா தனுஷ ராசிக்கு மதியம் 3:14 மணிக்கு மேல பேசும்போது கவனமா இருக்கணும்னு ஒரு வார்னிங். ஏன் இந்த வார்னிங்? இதுக்கு காரணம் நம்ம முன்னாடி பார்த்த அந்த சந்திர பெயர்ச்சி தான். தனுசு ராசிக்கே கொடுக்கப்பட்ட அந்த வார்னிங்க்கு பின்னாடி இருக்கிற ஜோதிட காரணம்தான் இந்த சந்திராஷ்டமம். அதாவது மதியம் 3:14 மணிக்கு மேல சந்திரன் தனுஷ் ராசிக்கு 8வது வீட்டுக்குள்ள நுழைறார். அதனாலதான் அந்த குறிப்பிட்ட நேரத்திலிருந்து அவங்களுக்கு சந்திராஷ்டமம் தொடங்குது. சோ எச்சரிக்கை தேவைப்படுது. இன்னொரு உதாரணம் பாப்போமா? மிதுன ராசிக்கு ஆபீஸ்ல இருந்த டென்ஷன் குறையும், உங்க பேச்சுக்கு மரியாதை கூடுன்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம மதியம் 3 மணிக்கு மேல ஒரு ஸ்பெஷல் கிரக மாலிகா யோகம் மூலமா அங்கீகாரம் கிடைக்கும்னு கணிச்சிருக்காங்க. இதிலிருந்து கிரக நிலைகள் நம்ம வேலை, பணம், பர்சனல் லைஃப்னு எல்லாத்தையும் எப்படி பாதிக்குதுன்னு தெளிவா தெரியுது. இப்போ நாம பார்த்த எல்லாத்தையும் ஒன்னா சேர்த்து ஒரு சிம்பிளான ஃபார்முலாவா பார்க்கலாம். இது மூலமா ஒரு டெய்லி ராசி பலன் எப்படி உருவாகுதுன்னு உங்களுக்கு இன்னும் கிளியரா புரிஞ்சிரும். ஆக மொத்தத்துல இது ஒரு 4 ஸ்டெப் ப்ராசஸ். முதல்ல பஞ்சாங்கத்தை வச்சு அந்த நாளோட பொதுவான குணத்தை தீர்மானிக்கிறாங்க. ரெண்டாவதா கிரகங்களோட நிலைய வச்சு அன்னைக்கு வானிலை எப்படி இருக்குன்னு பாக்குறாங்க. மூணாவதா அந்த டேட்டாவை ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி பொருந்தும்னு விளக்குறாங்க. கடைசியா சந்திராஷ்டமம் மாதிரி நேரத்தை அடிப்படையா வச்சு துல்லியமான ஆலோசனைகளை கொடுக்கறாங்க. அதனால ஒரு ராசி பலன்கிறது ஏதோ மேஜிக் இல்ல. அது வானியல் தரவுகளை எடுத்து அத மனுஷங்களோட அன்றாட அனுபவங்களுக்கு பொருந்துற மாதிரி ஆலோசனைகளா மாத்துற ஒரு சிஸ்டமேட்டிக் ப்ராசஸ். இதுதான் இதுல இருக்கிற முக்கியமான விஷயம். கடைசியா ஒரே ஒரு கேள்வி. அது ஒரு ஜோதிட கணிப்பா இருக்கலாம், இல்ல ஒரு மாடர்ன் டேட்டா அனாலிட்டிக்ஸ் கணிப்பா கூட இருக்கலாம். ஆனா எதிர்காலத்தை பத்தின இந்த மாதிரி ஒரு வழிகாட்டுதல் நம்மளோட அன்றாட முடிவுகளை எந்த அளவுக்கு பாவிக்குது, இத பத்தி கொஞ்சம் யோசிச்சு பாருங்க.